தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய திரு மது சத்யா சார் இருக்காங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். இந்தியா டுடேல அவ்வப்போது சில கருத்து கணிப்புகளை வெளியிடுவாங்க வருஷந்தோறும். குறிப்பாக அந்த மூட் ஆஃப் தி நேஷன் என்ற அந்த பெயரில் சி ஓட்டர்ஸ் மற்றும் இந்தியா டுடே கருத்து கணிப்புல உங்களை போன்றவர்கள், இடதுசாரி சிந்தனை கொண்டவர்கள், அதே போல காங்கிரஸ் கட்சி சார்ந்தவர்கள் எல்லாம் கோடி மீடியா என்று விமர்சனம் வைப்பீங்க. இந்த மாதிரியான மீடியாக்களை எல்லாத்தையும் இப்போ இந்த இந்தியா டுடே கருத்து கணிப்பு 324 சீட்ஸ் இப்போ தேர்தல் நடந்தால் பிஜேபி கூட்டணி வெல்லும். 240 260 வரைக்கும் அவங்க ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. 20 சீட்ஸ் கூடி இருக்கு. இந்த ஆபரேஷன் சிந்தூர், இந்த இண்டோ பாக் வார், இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்ற மாதிரி இந்த சர்வே. தமிழ்நாட்டில் வழக்கம் போல இப்போ ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்ததுனால ஒரு 3 சீட்டு வேணா மிஞ்சி போனா போகலாம். இது 36 சீட்டு டிஎம்கே அலையன்ஸ் ஜெயிச்சிரும், 48% வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மோடியோட இமேஜ் கூடி இருக்கிறதா அப்படின்ற ஒரு பார்வை இதுல வைக்க வேண்டியது இருக்கா இந்தியா டுடே கருத்து கணிப்பினுடைய எதிரொலியாக? முதல்ல இந்தியா டுடே கருத்து கணிப்பு என்ன அப்படிங்கிறது நம்ம இதுல இவாலுவேட் பண்றதோட அந்த சர்வேவை எடுத்தவர் எப்படி தேம்பி அழுதாருன்னு ஊரே பார்த்துச்சு. ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம். ஆமா, எலெக்ஷனுக்கு அப்புறம் 400 சீட்டு ஜெயிப்பாங்க. எக்ஸிட் போல்ல ஆமா, எல்லா எக்ஸிட் போலும் 350 அபோவ் தானே சார். எக்ஸிட் போல் 350 அபோவ். கண்டிப்பாக அவங்க இது ஸ்டாக் மார்க்கெட்டுக்காக பண்ண மேனிபுலேஷனா இருக்கும் அப்படிங்கிற உண்மையை வெளியே கொண்டு வந்தாங்க. அப்போதே ராகுல் காந்தி விமர்சிச்சாரு. இன்னைக்கும் நம்ம என்ன பாக்குறோம்னா, இது ஒரு ஹெட்லைன் மேனேஜ்மெண்ட். ஓட் சோரி நடந்துகிட்டு இருக்கு, இங்க எஸ்ஐஆர் நடந்துகிட்டு இருக்கு. இதுல ஒரு ஹெட்லைன் மேனேஜ்மெண்ட் வேணும். பிளஸ் அவர்கள் ஒரு 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 புது உக்தி எடுக்கலாம். எப்படின்னா, பிரசாந்த் கிஷோர் 400 ஜெயிக்காது, மோடி மீது மக்கள் அதிருப்தியில் இருக்காங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு மோடி எதிர்க்கிற மாதிரி எதிர்த்துட்டு, ஆனா 303 ஜெயிப்பாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தார். அவர் எதிர்க்கிற மாதிரியே மோடி எப்படின்னா, இந்த விவேகம் படத்துல அஜித்துக்கு வில்லன்னு பில்டப் ஏத்திட்டு இருப்பாரு. ஸ்மார்ட் மூவ் நண்பா, அவங்க நீங்க எல்லாம் தாங்க மாட்டீங்கன்னு வில்லன் ஹீரோ எதிர்க்கிற மாதிரியே பில்டப் ஏத்திட்டு இருப்பாரு. அதே போல பிரசாந்த் கிஷோர் ஒரு வேலையை பார்த்தாலும் தெரியும். இன்னைக்கு விஜய்க்கும் நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல அப்படிதான் ஒரு பில்டப் ஏற்றி வச்சிருக்காங்க. விஜய் பெருசா வருவாரு, ஆனா அவர் திமுக வீழ்த்த மாட்டாரு. ஏன்னா திமுக வீழ்த்துவாரு சொன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போயிடும் இது போங் சர்வே. ஏன்னா 20 வருஷமா சர்வே பண்ணிக்கிட்டு இருக்க, இது கூட உனக்கு தெரியாது, நம்மள கேட்டுருவோன்றதுனால எப்படி லாபகரமா பண்றாங்க அப்படின்னா, விஜய் பெருசா வருவாரு, ஆனா ஏடிஎம்கேக்கு சரிவை ஏற்படுத்திட்டு திமுக திருப்பி உட்கார வைக்கிறதுல விஜய் ஒரு கீ ரோல் பிளே பண்ணுவாரு அப்படிங்கிறாங்க. இது என்ன சொல்றது, விக்ஸுங்கிறதே சுத்தி எழுதியிருக்காரு பாரு இவரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுதான். இதுல என்ன சொல்றேன்னா, இதுல ஒரு பெரிய நம்மளுக்கு ஆபரேஷன் சிந்தூர்னால 20 சீட் எக்ஸ்ட்ரா வந்துருக்குது, இதனால வந்திருக்கு அதனால வந்திருக்கு அப்படின்னா, நம்ம ஏற்கனவே நடந்த தேர்தலையே முறைகேடா நடந்தா அவனுக்கு 240 ஜெயிக்கல, 80 சீட் எக்ஸ்ட்ரா அள்ளி போட்டுருக்காங்கன்னு சொல்லும் போது நீங்க என்ன இன்னும் 20 சீட் எக்ஸ்ட்ரா, என்ன இன்னொரு 20 சீட்ல போலியா வாக்கு செலுத்துவாங்கன்னு போய் கணிச்சுட்டு இருந்தீங்களா? இது எவ்வளவு வேடிக்கையா இருக்கு. ஆட்டமே போங்கன்றோம், அதுல என்ன 1 பால் தப்பு 2 பால் தப்புன்னு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேடிக்கையை தான் நமக்கு சி ஓட்டர் சர்வே பார்க்க வேண்டியது. ஆனா என்ன சொல்றதுன்னா, ஒரு சர்வே முற்றுமொழியிலும் பொய்யா இருக்குமா அப்படின்னு கேட்டா அது கஷ்டம். கொஞ்சம் உண்மையை கலக்கணும் இல்லையா? அதுக்கப்புறம் இவங்க சாம்பிள் பண்றது, ஜல்லடை ஜலிக்கிறது, அதெல்லாம் பண்ணலாம். என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஓட்டு வச்சா பிஜேபி ஜெயிக்குமா ஜெயிக்காதா அப்படிங்கிற கேள்விய எதை நம்பி இருக்குன்னா, ஓட்டு வச்சா எலெக்ஷன் நடத்தினா அது நேர்மையா நடக்குமா அப்படிங்கிற கேள்வியில தான் இருக்கு. ஆபரேஷன் சிந்தூருக்கு பெரிய வரவேற்பு பெற்றதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக வரவேற்பு இருந்தது. ஆனால் அந்த வரவேற்பு அப்படிங்கிறது பிஜேபி வாக்காளர்கள் மட்டும் கிடையாது. நீங்க யோசிச்சுக்கோங்க, தேசிய உணர்வாகட்டும் ஜாதிய உணர்வாகட்டும், தமிழ்நாட்டுல பாமகன்றது ஒரு சாதிக்கு வேலை பார்க்குதுன்னு தெரியும். இப்ப அந்த சாதி எல்லா மக்களும் பாமகவுக்கு ஓட்டு போடுறதில்ல, அந்த சாதியில மெஜாரிட்டி கூட ஓட்டு போடுறதில்ல, அதனாலதான் அவங்க எந்த சீட்டு ஜெயிக்கிறது. ஆனால் இப்ப அந்த 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 சாதியில இருக்கவங்க ஒரு 15% பேர் பாமக ஓட்டு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு வாதத்துக்கு. அப்படி 15% தான் ஓட்டு போட்டாலும் கூட ஒரு 10% ரிசர்வேஷன் அன்புமணி பேசினாலோ, அல்லது அன்புமணி ஏதாவது சாதிய உணர்வாக பேசினா, அது 30-40% மேலான மக்கள் அதுக்கு செவி சாய்ப்பாங்க. அவர்கள் பாமக ஓட்டு போடாம இருக்கலாம், ஆனா அந்த சாதிய உணர்வுக்கு அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அதே போலதான் தேசிய உணர்வும். நீங்க ஆபரேஷன் சிந்தூருக்கு எல்லாரும் இது பண்ணிட்டாங்க, ஆதரவு தெரிவிச்சாங்க அப்படின்றதுனால மோடி ஓட்டு போடுவாங்கன்றலாம் அர்த்தம் கிடையாது. ஆபரேஷன் சிந்தூர்ன்றது அது இந்திய ராணுவம்,
அந்த நேரத்துல நம்ம வந்து உறுதுணையா நிக்கணும் அப்படின்றது தான் வழியா. அதற்கு பின்னாடி என்ன நடந்துச்சுன்னு மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கறத வந்து யாருமே, நீங்க புல்வாமா தாக்குதலுக்கு அப்புறம் நீங்க வந்து ரிவெஞ்ச் எடுத்தது கூட வந்து ஊரின்னு படம் எடுத்தாங்க, எல்லாம் ஜாலியா கொண்டாடினாங்க. ஆமா ஆமா, அது பெரிய கை கொடுத்துச்சு. சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மிகப்பெரிய ஒரு பூஸ்ட் கொடுத்துச்சு. 303 வரைக்கும் வந்துச்சு பிஜேபி. ஆமா, இன்னைக்கு வந்து அந்த மாதிரி கொடுத்துருக்கான்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது. இது திருப்பி ஊதி பெருக்கப்படுற ஒரு இமேஜ் தான் அப்படின்றத பார்க்கணும். ஸோ அப்போ இப்போ இந்த கருத்து கணிப்புல கூடுதலா பீகாரை பத்தி சொல்லும் போது கூட 48 சீட்ஸ் நினைக்கிறேன், மேபி இஃப் ஐ எம் ராங் ப்ளீஸ் கரெக்ட் மீ. 42 சீட்ஸ்ல வந்து 32 சீட்ஸ் கிட்டத்தட்ட ஜெயிச்சிருவாங்க பிஜேபி என்டி அலையன்ஸ் அப்படின்னு மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. பட் லாஸ்ட் முறை வந்து ஸ்வீப் பண்ணாங்க, 1 or 2 சீட்ஸ் தான் வந்து அப்போசிஷன் வந்து ஜெயிச்சதா நம்ம பாக்குறோம். ஸோ இப்பவுமே ஒரு பெரும்பான்மையான இது கொடுக்குறாங்கல்ல, இப்போ அந்த அந்த மக்களுடைய மனநிலையும் அப்படிதான் இருக்கும். பீகார்ல வந்து மீண்டும் நிதிஷ்குமார் மற்றும் பாஜகவினுடைய இந்த கூட்டணி ஆட்சி தான் வருவதற்கான சாத்தியங்கள் இருக்கா? இந்த கருத்து தான் உணர்த்துது. அப்படிலாம் கிடையாது. இவங்க தமிழ்நாட்டுக்கே போன முறை ஃபுல்லா டிஎம்கே எல்லாம் கொடுக்கல. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா டிஎம்கே ஃபுல்லா கொடுக்கல. நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தோம், டே 40 அடிச்சிருவாங்கடா, வேற வழியே கிடையாது எங்க ஊர்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனா இவங்க வந்து 10 சீட்டுக்கு 9 சீட்டுக்கு அப்படிலாம் வந்து அல்லாடிக்கிட்டு இருந்தாங்க. அதே போலதான் இப்ப பீகாரை வந்து ஒரு ப்ரிப்பேர் பண்றாங்க. என்ன அப்படின்னா, இப்ப பீகார்ல ஏதோ ஒரு திருத்தம் பண்ணி ஜெயிக்கிறதுக்கு பாஜக கூட்டணி தயாராகுது. அப்ப அப்படி இருக்கும்போது அதுக்கு தயார்படுத்துறாங்க மக்களை. எதிரலைகள்லாம் இருக்கு. அதாவது மீண்டும் ஸ்வீப் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சா மக்களுக்கு அது போய் தெரியும், ஏன்னா இவ்வளவு அதிருப்தியில இருக்கும் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும். அப்ப அதிருப்தினால ஒரு 10 சீட்டு குறையுது, இருந்தாலும் அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னா இப்ப என்ன ஆகும்னா, அவுரங்காபாத்ல இருக்கிற மக்கள் வந்து தர்பங்கால இருக்கிறவங்க தான் வந்து ஓட்டு போடுறோம் போல, நம்மளாம் எதிர்க்கிறோம் போல அப்படின்னு நினைச்சுப்பான். தர்பகாண்ட இருக்கவன் என்ன நினைச்சுப்பான், பேகுசராய் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கவங்க எல்லாம் வந்து பிஜேபிக்கு ஆதரவு ஓட்டு போறாங்க, நம்மளாம் எதிர்ப்பு நிலையில தான் இருக்கும். அப்ப இந்த 10 சீட்டு இழக்கிறது அப்படிங்கிறது வந்து அவங்க என்ன நினைச்சுக்கோங்கன்னா, வேற எவ்வளோ அது வந்து நான் இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் சொல்றேன், இன்னொரு டிஸ்ட்ரிக்டே இல்லைன்னா கூட நம்ம தொகுதியிலேயே நம்ம பகுதியில வந்து நம்ம பூத்துல எல்லாரும் வந்து பிஜேபிக்கு எதிராக தாண்டா இருக்கும், வேற பூத்துல ஓட்டு போட்டாண்டா அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வரதுக்கு மக்களை தயார்படுத்துறாங்க. ஒரு போங்காட்டம் ஆடி ஜெயிக்க போறதுக்கு மக்களை ஏற்கனவே தயார்படுத்துறாங்க. இவங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி இதான் பண்ணாங்க, 2024 எலெக்ஷனுக்கு முன்னாடியே பண்ணாங்க, இப்பயும் அதான் பண்றாங்க அப்படின்னு தான் நம்ம மக்களை உளவியலா வந்து தயார்படுத்துது பிஜேபி அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆமா ஆமா சார். இப்போ 243 சீட்ஸ் ஆர் தேர் இன் பீகார். ஸோ இதுல இது வந்து பீகாரோட கலை நமக்கு தெரியும், சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வரும். பட் ஆனா அந்த சிங்கிள் பார்ட்டி அவங்களால முடியாது, ஆட்சி அமைக்க முடியாது. ஸோ லாஸ்ட் டைம் தேஜஸ்வி யாதவ் 75 சீட்ஸ் எடுத்திருந்தாங்க, பிஜேபி 74, ராஷ்டிரிய ஜனதாதளம் ஐக்கிய ஜனதாதளம் மேபி 43 நினைக்கிறேன், காங்கிரஸ் ஒரு 17-18 சீட் எடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப பிகே உன்னுடைய வருகையும் இருக்கு, அதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அவரு ஓட் ஷேரை உடைப்பாரு, எதிர்ப்பு வாக்குகள் அவரும் உடைப்பாருங்கிற கருத்தும் ஒன்று இருக்கு, பார்க்க முடிகிறது. இப்போ இந்த சூழ்நிலையில 243 சீட்ஸ்ல இப்போ பிஜேபி, நிதிஷ்குமார் அதாவது ஐக்கிய ஜனதாதளம் கூட்டணி, அதை தொடர்ந்து இப்போ சிராக் பாஸ்வானும் ஒரு போர்க்கொடி தூக்கி இருக்கிறாரு, அந்த கூட்டணியில இருந்து விலக போறதா இப்ப செய்திகள். இப்போ அதுக்கடுத்து எதிரணியில் இருக்கக்கூடிய பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் மற்றும் ராஷ்டிரிய ஜனதாதளம், ஸோ இவங்க தான் வெற்றி முகத்தில் இருக்காங்கன்னு சொல்லி பலரும் வந்து கருத்துக்கள் சொல்லப்பட்டாலும் இப்போ என்ன நிலவரமா இருக்கு பீகார்ல, நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிரசாந்த் கிஷோர் ஓட்டை பிரிப்பார் அப்படிங்கிறது கரெக்ட். ஆனால் அவர் எதிர்கட்சிகள் ஓட்டை மட்டும் பிரிக்கவில்லை, அவர் ஆளுங்கட்சியின் ஓட்டுகளையும் பிரிக்கிறார், பாஜகவின் ஓட்டுகளையும் பிரிக்கிறார் அப்படின்றதான் ஒரு பெரிய கேள்வி. அதனால அவர் ஒரு பசிலா தான் இருக்கிறார். அவர் எந்த இடத்துல எதை உடைக்க போறாருன்னு அவருக்கே தெரியாத நிலைமையில தான் அவர் கட்சியை நடத்திக்கிட்டு இருக்காரு. அதனாலதான் அவர் வந்து கரந்தாப்பட்டெல்லாம் வாய் விட்டு மாட்டிக்கினாரு. 2024 தேர்தல் வரும்போது நீங்க பாத்திருப்பீங்க, தண்ணியை குடிச்சு போன வந்து இவரை பிரதேசனுடைய தேர்தலோட முடிவை சொன்னார். உத்தரகண்ட் இது போன்ற உத்தரகண்ட், ஹிமாச்சல், இது காங்கிரஸ் ஜெயிச்சா வந்து ஜெயிக்காது. பல ஆமா, அவர் பாவம், அவர் யாத்திரை போற அவருக்கு வேண்டிய ரிசல்ட்ஸ் வரல. அது ஒரு புறம் இருக்கா. கண்டிப்பாக எதிர்கட்சிக்கு பயங்கரமான வரவேற்பும் ஆளுங்கட்சி மீது பயங்கரமான கடுப்பும் இருக்கிறது. நம்ம முன்னாடியே பேசும்போது சொல்லியிருந்தோம், பல கூட்டணிகள் மாறியதனால் நிதிஷ்குமார் மேல நம்பகத்தன்மையும், ஏகப்பட்ட திட்டங்கள் அறிவிச்சு எதுவுமே நடைமுறைப்படுத்தாதனால பிஜேபி மேலையும், தொடர்ந்து இந்த கூட்டணி அப்படிங்கிறது வந்து தங்களுக்கான
இறையாண்மை நாங்க யாருக்கோ ஓட்டு போடுறோம், ஆனா கடைசியில ஏதோ காம்பினேஷன்ல வேற ஒரு ஆளா வந்து நிக்கிறாங்க அப்படிங்கிற. ஆனா இப்படிலாம் நம்ம சொல்றோம் சார். 6 மந்த் பிஃபோர் வரைக்கும் இந்தியா அலைன்ஸினுடைய கோஆர்டினேட்டரா இருந்தவர், இன்டர்மீடியேட்டா இருந்தவர். 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் எலெக்ஷன் நடக்குது, பிஜேபி கூட கூட்டணிக்கு வர்றாரு, மக்கள் ஸ்வீப் தராங்க, அந்த பல்டி மாமாவுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்கிற ஒரு இது இருக்குல்ல. அந்த ஸ்வீப் தந்தாங்களா இல்லையா அப்படிங்கறது அந்த ஓட்சரி கேள்வியே. ஓகே ஓகே, அது தனி சப்ஜெக்ட். எஸ். அதான் அதுக்குள்ளப்பா அதான் இன்னைக்கு வந்து எலெக்ஷனை பத்தி நம்ம பேச முடியாத காரணமாக இருப்பதே அந்த ஓட் சோரி தான். அதை தள்ளி வச்சுட்டு நீங்க பேச முடியாது, அதை வச்சுட்டு உங்களுக்கு ஸ்ட்ராங்கா எவிடன்ஸும் கிடையாது அப்படிங்கும்போது எலெக்ஷன்ல மக்கள் தான் தந்தாங்கன்னு தெரியாது. ஆனா கிரவுண்ட் லெவல்ல மக்களுக்கு ஏகப்பட்ட அதிருப்திகள் இருக்குது. நீங்க எந்த தெருவில் வேணாலும் போய் கேட்டா, இங்க பாருங்க நல்ஜல் யோஜனா அமல்படுத்தல, பிஎம் ஆவாஸ் யோஜனா அமல்படுத்தல, உஜ்வாலா திட்டத்துக்கு கேஸ் கனெக்ஷன் தராங்க, கேஸ் வாங்குறதுக்கு காசு இல்ல, கிராம் சடக் யோஜனான்னு சொல்லிட்டு வில்லேஜ்ல ரோடு போடுறது இல்ல. இந்த மாதிரி எல்லா திட்டத்திலயும் ரொம்ப மோசமாக இருக்குது. ஃபெர்டிலைசர் உரம் விலையெல்லாம் ஏறி போச்சு, எங்களால விவசாயமே பண்ண முடியல. கௌரக்ஷானி இவன் வந்து மாட்டை கொண்டா திட்டுறான், ஆனா மாடு எங்க வயல்லாம் புது மேயுது. இப்படி எல்லா தரப்புலையும் வந்து அதிருப்தி இருக்கிறதை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அப்படின்னும் போது இவங்க சொல்ற மாதிரி பிஜேபி ஸ்வீப் பண்ணும், இல்ல பிரசாந்த் கிஷோர் வந்து எதிர்கட்சி ஓட்டெல்லாம் ஆட்டையை போட்டு போயிருவாரு அப்படின்லாம் கிடையாது. எதிர்கட்சிக்குன்னு இருக்கிற கோர் ஓட்ஸ் பிரசாந்த் கிஷோருக்கு போற மாதிரி கிடையாது. மேபி அந்த 75 சீட்டு ஜெயிச்சார் இல்லையா, அதுல ஒரு 15-20 சீட்ல வந்து அவர் வந்து ஒரு ஆட்டையை கலைக்கிற வேலையை பார்க்கலாம். 50 சீட்டுக்கு மேல உறுதி, நான் வந்து 50 சீட்டு தான் ஜெயிப்பேன் சொல்ல, 50 சீட்டுக்கு மேல ஒரு 55 சீட் வரைக்கும் உறுதியா இவங்க கையில தான் இருக்கு, தேஜஸ் யாதவ் கையில தான் இருக்கு. அதுல ஒரு 15-20 சீட்ல அவர் குழப்பத்தை வைக்கலாம். அதே போல சிபிஐ எம்எல் இருக்கு, லிபரேஷன் கட்சி, அந்த கட்சி ஜெயிக்கும் இடத்துல எல்லாம் அது காங்கிரஸே சேர்ந்தா கூட அங்க ஜெயிக்க முடியாது. அவங்க ஓட்டுல பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அது இருக்கு. காங்கிரஸ்க்கு வந்து லாஸ்ட் டைம் அதிகமா கொடுத்துட்டாங்கல்ல சார், எது சீட்ஸ் லாஸ்ட் டைம் காங்கிரஸ்க்கு அதிகமா கொடுத்துட்டு அந்த இடத்துல தோத்துட்டாங்க நிறைய இடத்துல அப்படின்ட்டு. இல்ல அதான் இப்ப என்ன அப்படின்னா, காங்கிரஸ் இருக்கிற நிலைமையோட கீழே போக முடியாது. அதனால வந்து 70 சீட்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் டைம். ஏறுறது இனிமேல் ஏறுமுகம் தான் அப்படின்னு காங்கிரஸ் வந்து ஏறுமுகமா தான் இருக்கும். பிளஸ் இந்த இந்தியா அலையன்ஸ் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆயிருக்கும். போன எலெக்ஷன்களை நம்ம அசம்பிளி எலெக்ஷன் மட்டும் வச்சுப்போம், அசம்பிளி எலெக்ஷனை கம்பேர் பண்ணும்போது இந்தியா அலையன்ஸ்ங்கிறது இப்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. என்ன இப்ப மகாகட்பந்தன் அது இதெல்லாம் சொல்லி ஜேடியு ஏதோ ஒரு வேலையை பார்த்துச்சு, இப்ப அது வேற காம்பினேஷன் இருக்கு அப்படிங்கிறதான் பார்க்க முடியாது. இன்னைக்கு வந்து ஆப்போசிஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்குது. ஆனால் திருப்பி இது எஸ்ஐஆர் முடிவுகளை ஒட்டிதான் தேர்தல் முடிவுகளும் அமையும். நிச்சயமா சார், பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களுடைய கருத்துக்களை பதிந்தீங்க. ரொம்ப நன்றி.